வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் டி பாலசுப்ரமணியன் அவர்கள் தரும் தகவல்களின் நேற்றைய தொடர்ச்சி. இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. லாபகரமான முறையில் வெண்பன்றி வளர்த்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசல் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு ஆர் முத்தையா அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் புடலங்காய். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கால்நடை வளர்ப்பு முறைகளில் வெண்பன்றி வளர்ப்பு குறைந்த இட தேவையில் கூடுதல் லாபம் ஈட்டி தருவனவாக உள்ளது. இவற்றின் இறைச்சி, கொழுப்பு மற்றும் புரத தேவையை பூர்த்தி செய்வனவாகவும் உள்ளன. மேலும் ஆடு, கோழிகளைப் போலவே இவற்றின் சந்தை மதிப்பும் கூடுதலாக காணப்படுகிறது. அந்த வகையில் லாபகரமான முறையில் வெண்பன்றி வளர்த்து பயன்பெற்ற சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசல் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு ஆர் முத்தையா அவர்கள் தரும் தகவல்கள். இப்போ 3 வருஷமாக இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது நமக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய தொழில் அப்படின்றதுனால இதை செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் உற்பத்தி ஆகிறத நாங்கள் இதிலேருந்தே குட்டி எடுத்துக்கிறோம். குட்டியை எடுத்துகிட்டு இதை நாங்கள் இறைச்சிக்காகவும் வளர்க்குறோம். இறைச்சிக்காக வளர்க்கும்போது கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்கு இடையில ஒரு 100 கிலோ 110 கிலோ எடைக்கு வந்துடும். அப்போ 110 கிலோ இடம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கேரளாவிலேருந்து இங்கே ப்ரோக்கர்ஸ் வர்றாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்றோம். அப்ராக்சிமேட்டாக இப்போது 85 ரூபா 90 ரூபா 95 ரூபா அந்த ரேட்டில் போய்கிட்டு இருக்குது. MBIன்ற கேரளாவில் இருக்குது, மீட் ப்ராடக்ட்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்குது. அவங்க இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது டெவலப் பண்ணிட்டாங்கனாக்கா எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. அப்படி பண்ணிட்டாங்கனாக்கா இங்கே நம்ம பண்ணுற உற்பத்தி பத்தாது. கேரளா ஸ்டேட்டில் உள்ள உற்பத்தியும் பத்தாது, தமிழ்நாட்டில் உள்ள உற்பத்தியும் பத்தாது. இது நல்ல தக்க தருணம். இந்த சமயத்தில் புது யூனிட் ஆரம்பித்தாங்கன்னா இன்னொரு 1 வருஷத்தில் பன்றிகள்லாம் விற்கிற அளவுக்கு வந்துச்சுனாக்கா நல்ல விலை கிடைக்கிறதுலாம் வாய்ப்பு நிறைய அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, இது பார்த்திங்கன்னா மற்ற அனிமல்ஸை விட ரொம்ப சுகாதாரமான அனிமலுங்க. இது ரொம்ப புத்திசாலித்தனமானதும் கூட, அதே மாதிரி ரொம்ப சுகாதாரமானதும். இதை மருத்துவ செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற கால்நடைகளை வளர்க்குறத விட ரொம்ப எளிதானதும் கூட. நோய்கள்னு வந்தால் நோய் பெருசாக தாக்குறதில்ல. 2 விதமான தடுப்பூசி இதுக்கு பண்ணால் போதும். ஒன்று ஸ்வைன் ஃபீவர் அப்படின்றதுக்கு ஒரு தடுப்பூசி இருக்குது. அந்த தடுப்பூசியாக வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும். அது போக கோமாரி தடுப்பூசி FMTன்னு சொல்லுவாங்க, அது 6 மாதத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. ரெண்டாவது, இதுக்கு பார்த்தீங்கன்னா செலவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தீவன செலவு மட்டும்தான் செலவு, வேறு செலவுலாம் பெருசாக கிடையாது. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வேண்டிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும், ஷெட்டு தரை இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அது ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பெருசாக செலவழிக்க வேண்டியதில்லை. குட்டியே நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிறீங்க, நீங்களே இதை வளர்த்து இதை விற்றுக்கிட்டே இருக்கலாம். அப்போ வர்றது பின்னாடி வர்றது பூராமே லாபம் தான். நம்ம பண்ணுற தீவனம் மட்டும்தான் செலவு. அந்த தீவனத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கலப்பு தீவனம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் செலவு அதிகமாகும். அது தவிர நீங்கள் மீதமாகிற உணவுகளையோ ஹாஸ்டலு திருமணம் பண்ணவங்கள் வீடுகளில் மீதமாகிற உணவு, கழிவு காய்கறிகள், கழிவான பழங்கள் இதுகளெல்லாம் போட்டிங்கனாலே இது நல்ல எடை வருது. இப்போ நான் போன மாதம் ஏப்ரல் 17th மார்ச் 17th டெல்லியில் கிருஷி உன்னதி அவார்டு அப்படின்ட்டு ஒன்று கொடுத்தாங்க. அதில் எல்லா ஸ்டேட்டில் இருந்தும்
வந்திருந்தாங்க. விவசாயிகள் ஒரு 34 பேரை கூப்பிட்டு கொடுத்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு 2 விவசாயிகள் போயிருந்தோம். ஒருத்தர் நாமக்கல்ல இருந்து அள்ளிமுத்து அப்படின்றது ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்துட்டு கிராஃப்டிங் பண்ணுறதுல வந்துட்டு நிபுணத்துவம் உள்ளவர், நர்சரி வச்சுருக்கிறாங்க. அதுக்காக அவர் வந்திருந்தார். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கால்நடைகள் வளர்க்குறதெல்லாம் வந்து அது கூப்பிட்டுருந்தாங்க. அதில் கூப்பிட்டுட்டு மிஸ்டர் ரூபாலா அப்படின்ற இணையமைச்சர் வந்துட்டு எனக்கு இந்த அவார்டை கொடுத்தாங்க. அந்த அவார்டு வந்துட்டு இப்போது வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து சிறந்த விவசாயிகள் அப்படின்ட்டு வருஷா வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வருஷா வருஷம் கொடுக்கறதுல வந்துட்டு இது வந்து இந்த ஆண்டு வந்து என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் மிஸ்டர் அள்ளிமுத்து அப்படின்னு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்தான். மேலும் விவரங்கள் பெற திரு ஆர் முத்தையா அவர்களை 09450303001 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. 30 நாள் வயதுடைய மஞ்சளில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய ஃபெரஸ் சல்ஃபேட், துத்தநாக சல்ஃபேட், போராக்ஸ் மற்றும் யூரியா ஆகிய ஒவ்வொன்றிலும் 375 கிராமை 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 2 முறை 25 நாள் இடைவெளியில் தெளிக்கவும். நடப்பு வானிலையில் சின்ன வெங்காயத்தில் இலைப்பேன் வர வாய்ப்புள்ளதால் மோனோக்ரோட்டோபாஸ் 1 மில்லிலிட்டரினை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். வரும் நாட்களில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் திராட்சையில் அடிசாம்பல் அல்லது மேல் சாம்பல் நோய் தாக்க வாய்ப்புள்ளது. இதனை கண்காணித்து மேல் சாம்பல் நோய்க்கு 0.3% நனையும் கந்தகம் தெளிக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் நடவு வயலில் 1 ஏக்கருக்கு அடியுரமாக 200 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். மேலும் மணிச்சத்திற்கு 125 கிலோ சூப்பர் பாஸ்பேட் அடியுரமாக இட வேண்டும். தழைச்சத்து மிகவும் குறைவாக இருக்கும் பட்சத்தில் 1 ஏக்கருக்கு 35 கிலோ யூரியா இட வேண்டும். குறுவை நடவு செய்யும் பொழுது 18 முதல் 22 நாட்கள் வயதுடைய நன்கு வாளிப்பான நாற்றுக்களை பெற்று உயிர் உரங்களான அசோஸ்பைரில்லம் மற்றும் பாஸ்போபாக்டீரியாவை 40 லிட்டர் தண்ணீரில் இட்டு நாற்றுக்களின் வேர்பாகம் கரைசலில் நன்கு நனையுமாறு 15 முதல் 30 நிமிடங்கள் வரை வைத்திருந்து பிறகு 20 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தற்பொழுது நிலவும் வானிலையில் எலுமிச்சையில் சொறி நோய் பரவலாக காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு 0.3%, அதனைத் தொடர்ந்து 4 முறை ஸ்ட்ரெப்டோசைக்ளின் 100 ppm கரைசலுடன் காப்பர் ஆக்சி குளோரைடு 0.3% கலந்து மாதம் 1 முறை கவாத்து செய்த பின்பு தெளிக்கவும். வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் வானிலையில் எலுமிச்சையில் சாறு உறிஞ்சும் குதிக்கும் தத்துப்பூச்சியின் தாக்குதல் தென்பட வாய்ப்புகள் உள்ளன. இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட பகுதிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். செடி நன்றாக வளரும் நிலையில் பூச்சிக்கொல்லிகளை தெளித்தல் வேண்டும். மாலத்தியான் 0.05% அல்லது மோனோக்ரோட்டோபாஸ் 0.05% தெளித்தல் வேண்டும். இயற்கை எதிரிகளான சிர்பிட்ஸ் அல்லது கிரைசோபிட்ஸின் நடமாட்டத்தை ஊக்குவித்தல் வேண்டும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. பயிறு வகை பயிர்களில் பூ உதிர்வதை தவிர்க்க 2% DAP கரைசலை பூக்கும் தருணத்தில் ஒரு முறையும் 15 நாட்கள் கழித்து மறுமுறையும் காலை அல்லது மாலை வேளைகளில் கைத்தெளிப்பான் கொண்டு இலைகள் நன்கு நனையும்படி தெளிக்கவும். மிளகாயில் போரான் சத்து பற்றாக்குறை அறிகுறியாக இளம் இலைகள் சுருங்கி முதிர்ந்த இலைகளின் நுனியில் மஞ்சள் நிறம் தோன்றி இலை ஓரங்களில் பரவும். நடு நரம்புகள் சிவப்பு கலந்த பழுப்பு நிறமாக மாறும். இலைகள் கெட்டியாகி விரைவில் நொறுங்கிவிடும். இதனை நிவர்த்தி செய்ய போராக்ஸ் கரைசலை அறிகுறிகள் மறையும் வரை 10 நாள் இடைவெளியில் இலை வழியாக தெளிக்க வேண்டும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் மழை நாட்களில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க தோட்டத்தில் உரிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். வானம் மேகமூட்டமாக இருப்பதால் மலை காய்கறி பயிர்களில் பூஞ்சான் தாக்குதல் பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே நோய் பரவுவதை தடுக்க கார்பன்டெசிம் 2 கிராமை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து இலை வழியாக தெளிக்க அறிவுறுத்தப்படுகிறது. நிலவி வரும் அதிக ஈரப்பதம் மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய மிதமான மழை காரணமாக பீட்ரூட் பயிரில் இலைப்புள்ளி நோய் வேகமாக பரவக்கூடும். இதனை கட்டுப்படுத்த மென்கோசெஃப் மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு
2 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் சற்றே மேற்கு மாவட்டங்களிலும் கிழக்கு கடற்கரையோர மாவட்டங்களிலும் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக உள் மாவட்டங்களில் மேகமூட்டமும் சில இடங்களில் மழையும் காணப்பட்டாலும் அதிகபட்ச வெப்பம் 36 முதல் 37 டிகிரி செல்சியஸாக நிலவும். இரவு நேர வெப்பமும் சற்று உயர்ந்து காணப்படும். இதனால் கோழிகளில் தீவன எடுப்பு இயல்பை விட குறைவாகவே காணப்படும். மேலும் சில தீவன மூலப்பொருட்களில் குறிப்பாக சூரியகாந்தி புண்ணாக்கு போன்றவற்றின் உபயோகத்தில் மிகுந்த கவனமும் பரிசோதனை செய்து நிபுணர்களை கலந்து ஆலோசித்த பின் அதன் உபயோகத்தையும் உபயோகிக்கும் அளவையும் முடிவு செய்ய வேண்டும். ஆடிப்பட்டத்தில் நிலக்கடலை விதைப்பு செய்யவுள்ள விவசாயிகள் பூ மற்றும் காய்பிடிக்கும் திறனை அதிகரிக்க ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சத்தை இரு சமமாக பிரித்து விதைக்கும் போதும் விதைத்த 45 நாட்கள் கழித்தும் இட வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கால்நடைகளை வெப்பம் அதிகமாயிருக்கும் மதிய வேளையில் மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் குளிர்ந்த குடிநீர் மற்றும் நிழல் அளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். கோழி பண்ணைகளில் தீவன தொட்டியை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை உயர்த்தி வைப்பதால் வெப்ப தாக்கத்தை குறைக்கலாம். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொட்டகையின் மேற்கூரையின் மீது தென்னங்கீற்று அல்லது வைக்கோல் பரப்பி அதன் மீது தண்ணீர் தெளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் இளம் ரப்பர், பழமரங்கள் மற்றும் வாழை மரங்களுக்கு கம்புகளால் முட்டு கொடுக்க வேண்டும். வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்பு குறைவாக இருப்பதால் வாழை, தென்னை, ரப்பர், மிளகு மற்றும் மற்ற அனைத்து தோட்டக்கலை பயிர்களுக்கும் நீர் பாய்ச்சுதல் அவசியம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் புடலங்காய். புடலங்காயின் சாகுபடி குறிப்புகளை காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் மற்றும் ரகங்கள். ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் விதைக்கலாம். கோ 1, கோ 2, BKM 1, MTU 1 ஆகியன பயிரிட ஏற்ற ரகங்களாகும். இடைவெளி 30 சென்டிமீட்டர் நீள அகல ஆழமுடைய குழி பறித்து 2 மீட்டருக்கு 2 மீட்டர் இடைவெளி விட்டு நடவு செய்யலாம். விதை அளவு 1 ஹெக்டருக்கு 5 முதல் 6 கிலோ விதைகள் தேவைப்படும். உரமிடுதல். 1 ஹெக்டருக்கு 25 டன் தொழு உரம் இட வேண்டும். குழியை சுற்றிலும் 2 கிலோ அசோஸ்பைரில்லம், 2 கிலோ சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இடவும். அறுவடை. ரகங்களை பொறுத்து விதைத்த 45 முதல் 60 நாட்களுக்குள் அறுவடை செய்யலாம். மகசூல். 1 ஹெக்டருக்கு சராசரியாக 18 டன்கள் வரை மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம் குவிண்டாலுக்கு. மக்காச்சோளம் இதர ரகம் அன்னூரில் குறைந்தபட்சமாக 1550 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1650 ரூபாய்க்கும், அரியலூரில் குறைந்தபட்சமாக 1550 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1640 ரூபாய்க்கும், நெல் ADT 37 செஞ்சியில் 999 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1160 ரூபாய்க்கும், கலவையில் குறைந்தபட்சமாக 1852 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1905 ரூபாய்க்கும், மணிலா TMV 7 சிங்கம்புணரியில் குறைந்தபட்சமாக 4800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4900 ரூபாய்க்கும்,
பச்சை பயிறு இதர ரகம் உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 3812 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 74 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 120 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் இன்றைய விலை நிலவரம். தர்மபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 340 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 318 ரூபாய்க்கும், சராசரியாக 332 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 504 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 270 ரூபாய்க்கும், சராசரியாக 419 ரூபாய்க்கும், ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 350 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 340 ரூபாய்க்கும், சராசரியாக 349 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மாநிலத்தில் சராசரி வானிலை முன்னறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 25.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 55.1%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 5.9 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 20.2%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 4.6 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 442.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1174.2 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். நிலவும் காலநிலைக்கேற்ப கால்நடைகளுக்கான பராமரிப்பு முறைகளில் நவீன முறைகளை பயன்படுத்துவது அவசியம். அவ்வகையில் வெண்பன்றி வளர்த்தலில் அவற்றின் தீவன முறைகள், நோய்கள் மேலாண்மை மற்றும் இனப்பெருக்க திறன்களை மேம்படுத்தி கூடுதல் வருமானம் அடைய வழிவகை செய்யலாம். அந்த வகையில் நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் டி பாலசுப்ரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள். இரண்டாம் பகுதி. இந்த வெண்பன்றி வளர்ப்பில் நம்ம ஷெட்யூல்லையே போட்டு வளர்க்குறோம். அதனால் என்ன செய்யணும், இதுக்கு அயன் சத்து கம்மியாக இருக்கும், இரும்பு சத்து. அதனால் குட்டிக்கு பிறந்தே ஒரு 2 நாளுக்குள்ளே அந்த அயன் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். அடுத்தது இந்த குட்டிங்களில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஊசி பற்கள்னு இருக்கும். அது 4 பேர் இருக்கும். அந்த ஊசி பற்கள்னாவும் போய் பால் குடிக்கும்போது காம்பை காயப்படுத்திடும். ஒன்ஸ் அந்த காம்பை காயப்படுத்திட்டா அதுலேருந்து பால் வராது. அது இன்ஃபெக்ஷன் ஆகி இதுவாகிடும். அதனால் அந்த
ஊசி பற்களை நம்ம கட் பண்ணிடணும். பிறந்த 3 நாளுக்குள்ள நம்ம வந்து அயன் இன்ஜெக்ஷன் இரும்பு ஊசி வந்து போடணும். குட்டி பராமரிப்பில் மிக முக்கியமானது ஒன்று தொப்புள் கொடி நம்ம வந்து வெட்டது. இந்த தொப்புள் கொடியை என்ன செய்யணும், பிறந்த உடனே ஒரு நாள் கழித்து 2லேருந்து 3 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டுடணும். விட்டுட்டு அந்த இது வந்து சிசரால் கத்திரிக்கோளால் வெட்டி விட்டுட்டு டிஞ்சர் வச்சு விட்டோம்னா அது சரியாகும். இப்போது நான் என்ன கேட்குறதுன்னா, இப்போது பண்ணை வச்சாச்சு, அதுக்கு வந்துட்டு தீனி வகையில் என்னெல்லாம் கொடுக்கலாம் டாக்டர்? அதான் நம்ம இறைச்சிக்காக வளர்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி உணவு கழிவுகள் கொடுத்துடலாம். இனப்பெருக்கத்துக்கு நாம் வந்து மேலும் நாங்கள் குட்டி எடுத்து நீங்கள் வந்து குட்டியை விற்கணும்னு நினச்சிங்கன்னா, இனப்பெருக்கத்துக்காக வளர்க்குறதுக்குன்னா கலப்பு தீவனம் தான் கொடுக்கணும். கலப்பு தீவனம் பார்த்திங்கன்னா ஒரு வயது அது ஒரு வயது மேற்பட்ட பன்றிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுமார் 2.5 கிலோலேருந்து 3 கிலோ வரலும் அதனுடைய வெயிட்டை பொறுத்து கொடுத்துக்கணும். இந்த தாய் பன்னி இருக்குது பாருங்கள், குட்டி போட்ட பன்னியும் சரி, குட்டி போடுவதற்கு முன்னாலும் சரி, அதுக்கு குறைந்தது 3லேருந்து 4 கிலோ வரலும் தீவனம் அணுகணும், கலப்பு தீவனம். இந்த கலப்பு தீவனம் எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, எங்கள் காட்டுப்பாக்கத்துலேயே இது வந்து ஃபீட் யூனிட் இருக்குது, சென்ட்ரல் ஃபீட் டெக்னாலஜி யூனிட்னு இருக்குது, மைய தீவன இது நிலையம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தீனி வந்து இப்போ நான் ஒரு பண்ணை அமைக்க விரும்புகிறேன், உங்களுடைய ஆலோசனைப்படி அந்த இத்தனை ஆண் பன்னிகளுக்கு இத்தனை பெண் பன்னி, இத்தனை பெண் பன்னிகளுக்கு இத்தனை ஆண் பன்னி, இனப்பெருக்கத்துக்கு வந்து ரேஷியோ கேட்குறீங்க, ஒரு ஆண் பண்ணிக்கு எத்தனை பெண் பண்ணி வந்து வச்சுக்கலான்ட்டு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 10 பன்னிக்கு பெண் பன்னிக்கு ஒரு ஆண் பன்னி 1:10 ரேஷியோ. அதே மாதிரி வந்து மிக குறைந்த அளவில் பார்த்திங்கன்னா 1:5 ரேஷியோ கூட வச்சுக்கலாம். ஒரு ஆண் பன்னி போடணும். பொதுவாக வந்துட்டு ஒரு வருஷத்தில் எத்தனை முறை எத்தனை குட்டிகளை ஒரு வருஷத்தில் நம்ம வந்து 2 முறை குட்டி ஈன முடியும். 6 மாதத்துக்கு ஒரு முறை. 6 மாதத்துக்கு ஒரு முறை. நல்ல பராமரிப்பு இருந்ததுன்னா ஒரு வருடத்துக்கு 2 முறை குட்டிகளை எடுக்கலாம். அதுதான் பெரிய லாபமே இதில். குறைந்த பேரு காலம், அதிக எண்ணிக்கையில் குட்டி. இப்போ அதற்கான நோய் தடுப்பு முறைகள் என்ன? நோய் தடுப்பு முறைகள் பார்த்திங்கன்னா, நாங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா 21 நாள் குட்டி பிறந்த 21 நாள் அதில் வந்து சிர்கோ வைரஸ்ன்னு ஒன்று இருக்குது, அந்த வைரஸுக்கான தடுப்பூசி போடுறோம். அது எதனால் காற்றில் வருதுங்களா? இல்லை, அந்த சிர்கோ வைரஸ் வந்து எதுக்குன்னா அபார்ஷன்லாம் வராத பார்த்துக்கும். அது ஒரு நுண்ணுயிரி வைரஸ்ஸு, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த தடுப்பூசி 21வது நாளில் போட்டுருவோம். யாருக்கு போடுறீங்க? குட்டிகளுக்கு. குட்டிகளுக்கு. சரிங்க. அடுத்தது வந்து அதை வந்து 6வது மாதம் ரிப்பீட் பண்ணுவோம். அப்புறம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ரிப்பீட் பண்ணுவோம். சரிங்க டாக்டர். 3வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா கோமாரிக்கு தடுப்பூசி. ஓஹோ, அதுக்கும் கோமாரி இருக்கு. பன்றிகளுக்கும் கோமாரி நாய் தோக்கும். அது வந்து இது வந்து கோமாரிக்கு 3வது மாதம். 4வது மாதம் பார்த்தீங்கன்னா ஸ்வைன் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து ஒரு தடுப்பூசி.
அது வந்து தமிழில் வந்து பன்றி காய்ச்சல்னுவாங்க. அதுக்கு வந்து 4வது மாதத்தில் ஒரு தடுப்பூசி. ஆக நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பன்றி வளர்ப்பு மற்ற கால்நடைகள் வளர்ப்பை விட ரொம்ப லாபகரமான தொழில்னு சொல்லிட்டு. ஆமாம், நோய் அதிகமாகவும் தாக்கவே தாக்காது. இது மக்கள் மத்தியில் அல்லது பயனீட்டாளர்கள் மத்தியில் எப்படிங்க வரவேற்கப்படுகிறதா? நல்ல வரவேற்பு இருக்குதுங்க. எங்களால் வந்து குட்டிகளை கொடுக்க முடியல. நாங்கள் போன வருஷம் பார்த்தீங்கன்னா குறைந்தது 1500 குட்டிகள் கொடுத்தோம் விவசாயிகளுக்கு. விவசாயிகிட்டேருந்து எங்ககிட்ட எப்பவுமே டிமாண்டு தான். இன்றைக்கி கூட வந்து எல்லோரும் வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. எனக்கு 20 குட்டி வேணும், எனக்கு 40 குட்டி வேணும், எனக்கு 15 குட்டி வேணும், 10 குட்டி வேணும். நாங்கள் வந்து அதை வந்து புக் பண்ணி வச்சுட்டு வரிசை பிரகாரம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ எனக்கு குட்டி வேணும்னு சொன்னால் நான் அதே மாதிரி பதிவு பண்ணிக்கணும். உங்கள் இந்த கால்நடை கால்நடை அறிவியல் மருத்துவ பல்கலைக்கழகம் காட்டுப்பாக்கத்தில் வந்து நான் வந்துட்டு பதிவு பண்ணிக்கணுங்களா? ஃபோன் பண்ணி கூட நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஓ, இப்போது நான் பதிவு பண்ணால் வளர்க்க போகிறேன்னா அல்லது கறிக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வளர்க்க போகிறேன்னு வைங்களேன், என்னுடைய இடத்துக்கான தேர்வுகளை நீங்கள் செய்வீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா ஒரு கொட்டகை எப்படி அமைக்கணும், அதுதான் நான் வந்து நீங்கள் வந்து எப்படி வரீங்கன்றத அந்த ஒரு நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங்கை முதல்ல அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி தெளிவாகிடும். அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த சில லோக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் நேரடியாக பேசும்போது எங்ககிட்ட வந்து நீங்கள் இது மாதிரி செய்யுங்க, இது மாதிரி செய்யுங்க, இந்த பிரச்சனையை இப்படி தீர்க்கலாம் அப்படின்ற வழிமுறையை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். சவாலான தொழிலாக இருந்தாலும் கூட இது லாபகரமாக குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 50,000 இருந்ததுன்னா நீங்கள் நல்லா தாராளமாக ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நன்றிங்க. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி பாலசுப்ரமணியன் அவர்களை 09444022474 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 14/7/2017 வெள்ளிக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, அலங்கார மீன் வகையான பூங்கொம்பு மீன் வளர்த்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கலையப்பா நகர் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு ஜி ஐயம்பெருமாள் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தவற பகுதியில் அன்னாசி. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காட்டுப்பாக்கம் கால்நடை உற்பத்தி கல்வி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜி கோபி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.